தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 9ஆவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம் பிசி எம்பிசி கேட்டகரிக்கு நான் பிஎஸ்டிஎம் டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் நடக்க போகிறது ஃபுல்லாக ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் பிஎஸ்டிஎம்முக்கு மட்டும்தான் நடக்க போகுது கவுன்சிலிங். இதில் எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்களுக்கு மட்டும் இன்னும் கிடக்கு. நான் பிஎஸ்டிஎம் கிடக்கு, இதுவும் கிடக்கு, மற்றதும் கிடக்கு. அவங்களுக்கு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நாள் கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது முடிஞ்ச பிறகு அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கவுன்சிலிங் போகிறதுக்கு. அதை தவிர்த்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது என்ன வீடியோனா, நீங்கள் போஸ்டிங் செலெக்ஷன் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல் மாத ஊதியம் எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்ற வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ நான் இன்டர்வியூ அந்த போஸ்ட்டுக்கு நான் போடுறேன். ஏன்டா இதை பார்த்துட்டு நீங்கள் போஸ்டிங் செலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். பாதி பேர் வந்து நல்ல போஸ்டப்லாம் விட்டுறீங்க, நீங்கள் போய் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையா, நல்லா இருக்கா நல்லாலையா என்னன்னு தெரியல. ஏன்டா லைக்ஸும் எங்களுக்கு விழ மாட்டுது. அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் சோர்வு ஏற்படுது. அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோ கிளப்பலாம். பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்டா சம்பளம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. அதனால் எந்தெந்த போஸ்ட்டுக்கு காமனாக சம்பளம் வருது அதுக்கடுத்த போஸ்ட்டு அப்படி தனித்தனியாக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ கொண்டு வந்தது முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 இன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஎன்பிஎஸ்சி. இவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு சம்பளங்க, இவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு சம்பளம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு தனி சம்பளம் வித்தியாசங்க இருக்குது. 1000 கூட வரும், கம்மியாக வரும், அந்த மாதிரி இருக்குது. இது ஏன் உங்களுக்கு போடுறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போஸ்டிங் சூஸ் பண்ணுறதுக்காண்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து படிக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டை நோக்கி படிக்கணும். இவ்வளோ சம்பளம் இருக்கா அப்படின்னு நோக்கி படிக்கணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கிடைச்சா போதுன்னு நினைக்கக்கூடாது, பெரிய போஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இவங்க நம்ம மேலே சொன்ன 5 போஸ்ட், இதுக்கோட சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 16. சம்பளம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 36,400லேருந்து 1,34,200 வரையும் போகும். புரியலையே என்ன சார் லெவல்ன்றீங்க, என்னன்னு புரியல. அதாவது நம்மளுக்கு சம்பளம் போடுறது பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது, 7வது ஊதிய குழு, அதை வச்சு நம்மளுக்கு சம்பளம் போட்டுருக்காங்க. 7th பே கமிஷன் பே மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா 303. இந்த 303ல் இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஊதிய நிர்ணயம் பண்ணுறாங்க, பே ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க. இதோட வீடியோ தேவைப்பட்டால் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நான் இது வீடியோ போட்டிருக்கேன். 303னா என்ன, 305னா என்னன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இல்லை சார் திருப்பி ஒரு ஆட்டை போடுங்கனாலும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகேங்களா. இந்த 303 ஜிஓ படி உங்களுக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறது, நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்களா பார்த்தீங்களா, நிர்ணயம் பண்ணிக்கிறது 36,400 ஃபஸ்ட்டு நாள். இது வந்து பேசிக் பே. இதுக்கு அடுத்து இன்னும் அடிஷ்னலாக சேரும், இதர படிகள்லாம் சேரும். 36,400 பேசிக் பே. டிஏ அகவிலைப்படி என்ன சார், ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் வந்து விலைவாசி உயர்வு ஏற்படுது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சம்பள உயர்வுகள், அதாவது அகவிலைப்படி உயர்வு ஏற்படுகிற டிஆர்எஸ் அலவன்ஸ்னுவாங்க. அகவிலைப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் கூட்டிகிட்டே போகும். 3% இல்லை 4% கூட்டிகிட்டே போகும். இப்போ நம்மளுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி 50% கொடுக்குறாங்க. இந்த 50% எதில் சார்னா, இந்த பே இருக்குது பார்த்தீங்களா பேசிக் பே, இதில் 50%. 36,400ல் இன்ட்டு 50%. இதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதே இந்த 18,200 இது நம்ம சம்பளத்தை சேர்த்து தருவாங்க. அகவிலைப்படி விலைவாசி உயர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, அதனால் நம்மளுக்கு கொடுக்குறது அது. ஹச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி, நம்ம வந்து வீடு வாடகைக்கு எடுத்து கொடுக்கிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்காண்டி தர்றது கவர்மெண்ட். இது எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா, இதோட ஜீவோ வந்து 305. இந்த 305ல் இருக்கும் இந்த ஊதியத்துக்கு இவ்வளோ ஹச்ஆர்ஏ தரலாம், வீட்டு வாடகைப்படி தரலாம் அப்படின்வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ பிரிச்சிருப்பாங்க, சிட்டி வாரியாக பிரிச்சிருப்பாங்க.
கிரேட் 1 சிட்டி, 2A சிட்டி, 2B சிட்டி, 3, 4, 5 இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதில் கிரேட் 1 சிட்டி பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி. கிரேட் 2B 2A 2Bன்றது பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் அதை சுற்றியுள்ள பகுதி. அதுக்கடுத்து ஒவ்வொரு வாரியாக பிரியும். இதை பற்றி பார்த்திங்கன்னா அந்த 303 ஜியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், அதில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ஏ 300 ரூபா, எப்போயுமே எல்லாத்துக்கும் 300 ரூபா தான். சிசிஎஸ் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், நகர ஈட்டுப்படி, இது ஊதியத்துக்கான மாறுபடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா தருவாங்க, அடுத்து 260 ரூபா தருவாங்க, 400 ரூபா தருவாங்க, அடுத்து 740 ரூபா தருவாங்க. இதோட முடிஞ்சிச்சு. இதே சென்னைனா சென்னைக்கு தனி இது, அவங்களுக்கு 1000 கூட வரும். ஓகேங்களா. இதில் மாறுபடக்கூடியதுக்கு ஹச்ஆர்ஏவும் இந்த சிசிஏ மட்டும்தான் மாறுபடும் எல்லாத்துக்கும். ஓகேங்களா. இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஊதியங்கள். ஓகேங்களா. மொத்தமாக டோட்டலாக 57,900 கிடைக்கும் நம்மளுக்கு. 57,900 ரூபா ஊதியமாக தருவாங்க. இதில் இன்னும் கவர்மெண்ட் வந்து பிடித்தங்கள் செய்வாங்க. என்னென்ன பிடித்தங்கள் செய்வாங்க, அதாவது எதிர்கால பலன்கள், அதாவது நம்ம ரிட்டையர் ஆகிற டயத்தில் வந்து அதை வந்து மெச்சூர்ட் அமௌண்ட்டாக போட்டு நம்மளுக்கு தருவாங்க. இதில் என்னென்ன பிடிக்கிறாங்கன்னா சிபிஎஸ். என்ன சார் சிபிஎஸ்? கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம். அந்த ஸ்கீமில் நம்ம வரோம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அதில் நம்ம வரோம். அதாவது 1/4/2003க்கு பின்னாடி கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக சிபிஎஸ் ஸ்கீம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க ஃபுல்லாக ஜிபிஎஃப், சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது சேமநல நிதி. அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக பென்ஷன் இருக்கும். ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் தருவாங்க. ரிட்டையர் ஆன டயத்தில் நல்லா கிராஜுவிட்டி நல்லா கிடைக்கும். பல்காக 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டு தான் எத்தனை வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்கோமோ அந்த இதை போட்டு மெச்சூர்ட் அமௌண்ட்டாக நம்மளுக்கு தருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 20-25 லட்சம் கிடைக்கும். இந்த 5,460 ரூபா எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பே ப்ளஸ் டிஏ ரெண்டையும் கூட்டி இதில் 10% என்ன வருதோ அது வந்து 5,460 ரூபா வரும். இப்போ இந்த சிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5,460 ரூபா நம்ம கவர்மெண்ட்டு கட்டணும்னா, கவர்மெண்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட் போடும். அதே அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டு ஒன்று செலுத்தும். ஓகேங்களா. நம்ம ஒரு 5,460, கவர்மெண்ட் ஒரு 5,460 நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. சிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் கணக்கில் வந்து சேவ் ஆகிக்கிட்டே வரும். கடைசி நம்ம ரிட்டையர் ஆகிற டயத்தில் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர்ட் அமௌண்ட்டாக தருவாங்க. அதுக்கடுத்து என்ஹெச்ஏஎஸ் 295 என்ஹெச்ஏஎஸ் கார்பஸ். இது என்ன சார்? மருத்துவ காப்பீட்டு திட்டம்டுவோம். புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அது திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு 300 ரூபா பிடிப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு முடியலை, இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு இல்லை, மயங்களுக்கு உடம்பு இல்லை அப்படின்றப்ப நம்மளுக்கு கார்டு தருவாங்க. நியூ என்ஹெச்ஏஎஸ் கார்டு தருவாங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணி ஆஸ்பத்திரியில் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அந்த இதுக்கு தான் இது. எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000. சிறப்பு சேமநல நிதி, இது 70 ரூபா பிடிப்பாங்க. கடைசியாக தந்துடுவாங்க. எஃப்இஎஃப் 110. இது என்னென்னா ஃபேமிலி பெனிஃபிட், குடும்ப நல நிதி. சப்போஸ் நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஊடால வந்து ஏதோ ஒரு இதனால் வந்து டெத் ஆகிட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் தருவாங்க. அதை தவிர்த்துட்டு மித்த அமௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்லாம் தந்துடுவாங்க. 5 லட்சம் தருவாங்க. இல்லை நம்ம ரிட்டையர் டயத்தில் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து வட்டி முதல்ல சேர்த்து நம்ம தருவாங்க. இதில் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கக்கூடியது எதுனா சிபிஎஸ் கிடைக்கும், எஸ்பிஎஃப் கிடைக்கும், எஃப்இஎஃப் கிடைக்கும். இந்த 3 அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டு திருப்பி தந்துடும் ரிட்டையர் டயத்தில். டோட்டலாக பிடித்தங்களா 5,940 ரூபா பிடிச்சிக்கிறவாங்க. இந்த சம்பளத்து கிராஸ் அமௌண்ட்லேருந்து இதை பிடிச்சிட்டு மீதி என்ன வருது 51,960 ரூபா நம்மளுக்கு வந்து சம்பளத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் மாதம். இதுதான் உங்களோட முதல் மாத ஊதியம். ஓகேங்களா. முதல் மாத ஊதியம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 10 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே 70-80,000 வருவீங்க 10 வருஷத்தில். ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து நல்ல போஸ்ட்டு, ஹையர் போஸ்ட்டாக பார்த்து படிங்க. இந்த போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி படிங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கிடச்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குகிற சம்பளம் கைக்கு பத்தாது, காலுக்கும் பத்தாது. அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்பளம் கிடச்சுன்னா நீங்கள் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம். ஓகேங்களா. ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதுவும் புரியலைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு வீடியோ தேவைப்பட்டாலும் இந்த நீங்கள் அதாவது ஆஃபீஸ்க்கு முதல்ல நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், என்னென்ன செய்யணும், இல்லை போகும்போது என்னென்ன செய்யணும், வேறு லீவ் என்னென்ன லீவ் இருக்குது, இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை எடுத்து போடுறேன். ஏன்னா நான் வீடியோவை எடுத்து போடும்போது அது வந்து யாரும் பார்க்குறது இல்லை. அதனால் வந்து டைமிங் தான் வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. ஓகே. நன்றி, வணக்கம்.